என்பிஎஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். குவைத்தில் உள்ள இந்தியன் எம்பசி ஒரு அழகான கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கவுன்சிலர் கேம்ப் அப்படின்ற கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வருகின்ற நவம்பர் 29ஆம் தேதி இந்த கேம்ப் நடைபெறவிருக்கின்றது. காலை 9:30 மணிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் இந்த கேம்ப் நடைபெறவிருக்கின்றது. இந்த கேம்ப் நடைபெறுகின்ற இடம் ஃபீசால் ஃபார்ம், வஃப்ரா பிளாக் 9, லைன் 10, ரோடு 500, அல் வஃப்ரா ஃபேமிலி கோஆபரேட்டிவ் சொசைட்டி, குவைத் இங்கே நடைபெற இருக்கின்றது. இந்த கேம்பில் என்னென்ன சேவைகள்னா பாஸ்போர்ட் ரெனியூவல், ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்லிங், ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட், ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டர்னி, சிக்னேச்சர் அசிஸ்டேஷன், driving license extract, general power of attorney, signature attestation, other general attestation services, registration of labor complaints, both விசா 20, விசா 18. அதாவது விசா 20, விசா 18ல் லேபர்ஸ் இவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஸ்பாட்லேயே அதாவது டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டஸ்ட் பண்ணி உடனே கொடுத்துருவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இங்கே ஃப்ரீயாக மெடிக்கல் கன்சல்டேஷன் நடக்கவிருக்கின்றதுங்க. மெடிக்கல் கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாக்டர்ஸ் உடைய மன்றம் ஃபுல்லாகவே அங்கே இருப்பாங்க. அவங்க ஃப்ரீயாகவே மெடிக்கல் சர்வீஸ் கொடுக்க போகிறாங்க. இது கண்டிப்பாக நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நம்ம கேஷாக தான் எதுவாக இருந்தாலும் பே பண்ணணும். கண்டிப்பாக கேஷ் தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். குவைத்தில் வருகின்ற அத்தனை தமிழர்களுமே இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏன்னா இது மிக மிக முக்கியமான ஒரு கேம்ப். இந்த கேம்பில் வந்து பாஸ்போர்ட் ரெனியூவல் ஆகட்டும், இல்லை இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது இந்த லேபர்ஸோடைய குறைகள், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர்ஸோடைய கன்சல்டேஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு அரேஞ்ச்மெண்ட். கண்டிப்பாக இது நல்ல ஒரு கேம்ப். இது கண்டிப்பாக அனைவருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி இந்தியன் எம்பசி வந்து நிறைய கேம்ப்ஸ் மட்டும் இல்லை, அவங்க நிறைய சர்வீசஸ் இருக்குது, சேவைகள் நிறையா இருக்குங்க. இங்கேருந்து அதாவது இந்தியாவிலேருந்து போகிற ஒவ்வொருத்தவங்களுமே நம்ம குவைத்துக்குள்ளே வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்தியன் எம்பசி வந்து அங்கே போயிட்டு என்னென்னலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், எப்படி நம்மளே சேஃபாக இருக்கலாம் ஒரு வெளிநாட்டுக்கு போனால், எம்பசிகள் நமக்காக தான் இருக்குன்றது நம்ம நிறையா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கான சர்வீசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இனி வரக்கூடிய வீடியோஸில் நான் அப்டேட் பண்ண இருக்கின்றேன். தவறாமல் என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை, டேக் கேர் ஃப்ரம் ஷுப்.